ஹஸ்பண்ட் வந்துட்டு 1 வாரம் பேங்காக் போறாங்க. போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி குடுத்துட்டு போனா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். நானே போய் வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்காக தான் மேக்ரோ வந்திருந்தோம். ஜீரகம் வந்துட்டு நம்ம இந்தியாவிலேருந்து எப்போவுமே எடுத்துகிட்டு வந்துருவேன். இந்த டைம் வந்து தீந்துருச்சு. ஸோ மேக்ரோல இருக்குமா இல்லையான்னு டவுட்டா தான் இருந்தது. ஆனா இருந்துச்சு. ஸோ அதில ஒரு பாக்கெட் வாங்கிட்டு, நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர ரைஸ் வந்து தீந்துருச்சு அப்படின்னா, இங்க உள்ள தாய் ஜாஸ்மின் ரைஸ் தான் வாங்குவோம். எல்லாத்தையும் வாங்குறோம். ஆனா நானும் பாப்பும் மட்டும் இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு பெருசா சமைக்கலாம் மாட்டேன். ஏதாவது ஒன் பாட் ரெசிபி செஞ்சு சாப்பிட்ருவோம். நைட்டு தோசை, இட்லி இந்த மாதிரியே போயிடும். மேக்ரோல வந்துட்டு சாஃப்ட்னர், பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் எல்லாம் வந்துட்டு நம்ம பல்க்கா வாங்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப தேவைப்படும். அப்படிங்கிறப்ப வந்துட்டு இதோட ப்ரைஸும் வந்து இங்கே வாங்கும்போது கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு டிட்டர்ஜென்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்போவுமே அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஒரு பல்காக வாங்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்டி சவுத் ஆஃப்ரிக்கன் வாட்டர் மெலான் சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். உள்ள பயங்கர ஸ்வீட்டாக நிறைய சீட்ஸோட நல்லா இருந்தது. பேஷன் ஃப்ரூட்லேயே ஹனி பேஷன் ஃப்ரூட்டுன்னு இருந்தது. ஒரு வேளை நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம பாப்புக்குட்டி வந்துட்டு ஒரே அழுக. பேங்காக் போயிட்டு எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு.